ஒரு சொட்டு தண்ணிக்காக ஒரு உயிர் போராடியது. ஆனால் அந்த தண்ணிக்கே விலை கேட்டான் ஒருவன். தாகம் ஒரு புறாரை சோதித்ததா அல்லது ஒரு மனிதனின் மனசாட்சியையா? கோடை வெயில் கொதித்து கொண்டிருந்தது. நிலம் பிளந்து உலர்ந்தது. கிணறுகள் வறண்டு போயின. ஒரு சிறிய புறா தாகத்தில் துடித்தபடி வீடு வீடாக பறந்தது. ஒரு சொட்டு தண்ணி. அதன் குரல் பலவீனமாக இருந்தது. நிலத்தில் ஒரு பாத்திரத்தில் சிறிது தண்ணீர் இருந்தது. அதை பார்த்த புறா மகிழ்ச்சியுடன் கீழிறங்கியது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஓடி வந்து, "இது என் தண்ணீர், குடிக்காதே" என்று விரட்டினான். புறா மீண்டும் வானில் எழுந்தது. தாகம் அதிகரித்தது. அன்று இரவு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அவன் கனவில் ஒரு முனிவர் தோன்றினார். "தாகத்தில் தவிக்கும் உயிரை விரட்டினாய். அது தண்ணீருக்காகத்தான் வந்தது" என்றார். மனிதன் அகம்பாவத்துடன், "அது என் தண்ணீர்" என்றான். முனிவர் சிரித்தார். "உன் பொன்குடம் இங்கேயே இருக்கட்டும்." அடுத்த நொடி அந்த பொன்குடம் மணல் குடமாக மாறியது. "ஐயோ, என் பொன்குடம்!" என்று அவன் அலறினான். அந்த நேரத்தில் வானம் இருண்டது. மின்னல் மின்னியது. தாகத்தில் சோர்ந்த புறாவை பார்த்த கடவுள் வானத்தை திறந்தார். மழை பெய்தது. மழை துளிகள் புறாவின் மேல் விழுந்தன. அது உயிர் பெற்றது. காலை அவன் கண்விழித்தான். கனவு நினைவுக்கு வந்தது. தன் தவறு புரிந்தான். அன்றிலிருந்து அவன் வீட்டின் முன் பெரிய தண்ணீர் பாத்திரம் வைத்தான். புறா மட்டும் அல்ல, எல்லா உயிர்களும் குடிக்க. தாகம் எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி. கருணை இல்லாத செல்வம் ஒரு நொடியிலே மணலாகிவிடும். நீங்கள் என்ன தேர்வு செய்கிறீர்கள்? செல்வமா அல்லது மனிதத்துவமா? கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching, Bubbly Baby Story fans. Like and subscribe to join the fun.